ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சான்டீஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பனானா அவல் ஸ்நாக். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: நேந்திரம் பழம் 1, அவல் 1/4 கப், வெல்லம் 1/4 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த ஒரு பனானாவும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். நேந்திரம் பழமே நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நெய்யில் வறுக்கும்போது இன்னும் நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். இது வதங்கினதும் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம இந்த அவலும் தேங்காயும் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். ஃபஸ்ட் அவலை நல்லா மொறுமொறுங்கிற மாதிரி வறுத்தெடுக்கலாம். கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் ஆகிற மாதிரி நல்லா முறுமுறுன்னு வரணும். அது வரைக்கும் நல்லா அது வதக்கலாம். இப்போது நம்ம இதோடையே தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது எவ்வளோ அளவுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். என்கிட்ட ஒரு பழம் இருக்கிறதுனால நான் அந்த ஒரு பழத்தை இதில் சேர்த்துருக்கேன். அதோட அளவு நான் சொல்லியிருக்கேன். தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஜாஸ்தி பழம் வேணும்னா நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி இந்த அவலும் தேங்காய் வெல்லம் இதோட குவான்டிட்டியை நீங்கள் ஜாஸ்தி பண்ணலாம். வெல்லத்தோட அளவு கூட உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க வெல்லத்தோட அளவை கூட்டலாம் குறைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை கரைச்சி வச்சு வடிகட்டி நான் இப்போ அதை தான் இதில் ஊற்றுறேன். இதுக்கு பதிலாக வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருந்த நேந்திரம் பழத்தையும் நம்ம இதோட போட்டு நல்லா கிளறலாம். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றுற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். ஏலக்காய் தூள் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம இதை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படி கூட சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி, அதாவது இதை பால் மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம அதை கூட எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். இப்போ எண்ணெய் வேண்டாங்கிறதுனால நான் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம். நம்மளோட பனானா அவல் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். கூடவே லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.